வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து கர்நாடகா மாநிலத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை பற்றின டீட்டெயிலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நாம் போடுற ஒவ்வொரு சோலார் சம்மந்தமாக வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். கொஞ்சம் சேனலை நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் போடுற சோலார் சம்மந்தமான வீடியோ நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு என்றைக்காவது சோலார் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளதுக்கு வந்து இலகுவாக இருக்கும். நாங்கள் வந்து போர்வெல், கிணறு, ஆறு எல்லாத்துக்குமே சோலார் வாட்டர் பம்ப் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயத்துக்கு, வீடுகளுக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இன்ஸ்டாலேஷன் கூட கர்நாடகாவில் சிந்தாமணிங்கிற இடத்து பக்கத்தில் தான் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 7.5 HP செட்டப் போட்டு 2 மோட்ரு ஓட்டி கொடுத்து இருந்தோம் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அது நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த தண்ணியை ஒரு குட்டையில் தேக்கி அந்த குட்டையில் இருந்து சொட்டு நீருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. அதற்காண்டி அவங்க ஒரு பண்ணைக்குட்டை அமைச்சிருந்தாங்க. அந்த பண்ணைக்குட்டைக்கு தான் நாங்கள் வந்து ஒரு 3 HP சோலார் செட்டப் தனியாக போட்டு அதிலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதற்குரிய பேனல் இன்ஸ்டாலேஷன் வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூம் மேலே ஷெட் இருந்தது. அந்த ஷெட்டு மேலே நாங்கள் பேனலை இன்ஸ்டால் பண்ணுறோம். நார்மலாக எல்லாருமே கேட்குறது வந்து ஷெட்டு மேலே சும்மா வச்சிடலாமான்ட்டு. அப்படி சும்மாலாம் வைக்க முடியாது. அதுக்குமே ஒரு சின்னதாக ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி ரயில் மாதிரி ரெடி பண்ணி அந்த ரயிலில் தான் நம்ம பேனலை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா காற்றடிக்க போது வந்து தூக்கிட்டு போகாது, பேனலை பெரட்டி போட்டு டேமேஜ் பண்ணிடாது. ஸோ அதனால தான் அந்த ரயிலெலாம் ஓட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஷெட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஷெட்டு மேலேயே போட்டுக்கிடலாம். ஷெட்டு இல்லைன்னா நம்ம தரையில் இருந்தே போட்டு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி ஹைலி லிட்டர் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 7.5 HP இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அது போக வந்து இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு 3 HP போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே பயன்படுத்தியிருக்கிற பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோபெருக்கு பேனல் தான் போட்டு கொடுத்துருக்குறோம். ஏன்னா மோனோபெருக்கு பேனல் தான் லோ லைட்டிங்லேயுமே வேலை செய்யும். அது போக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் கூட இது வேலை செய்யும். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யாது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் அதிகமாகவே இருக்குது. மழை காலங்களில் சோலார் வாட்டர் பம்ப் வேலை செய்யுமா செய்யாதான்ட்டு. கண்டிப்பாக மழை காலங்களில் வந்து சோலார் வாட்டர் பம்ப் வேலை செய்யும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க பட்சத்தில் மட்டும்தான் சோலார் வாட்டர் பம்ப், நம்ம வாட்டர் பம்ப் வேலை செய்யாது. அது போக இங்கே வந்து எப்பவும் போல் லைட்டிங் ரெஸ்ட்ரு, ஃபோரம் ட்ரைவு, மோட்ரு மட்டும் இதில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா ஏசி மோட்ரு யூஸ் பண்ணுவாங்க. டெக்கான் மோட்ரு, 3 ஃபேஸ் மோட்டரை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காண்டினா டெக்கானில் தான் வந்து நம்ம சப்மர்சிபிள் மோட்டரை கொடுக்குறோம். PMSM டெக்னாலஜியில் வந்து சப்மர்சிபிள் மோட்டர் இன்னும் வரல. PMSM டெக்னாலஜியில் போர்வெல் மோட்ரு தான் இருக்குது. அது போக வந்து 1-2 மோனோ பிளாக்கு 1-2 மாடல் இருக்குது. அந்த டெக்கான் மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் வாரண்ட்டி. அதோட தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷராகவே இருக்கும். அது போக வந்து ஒரு 3 HPலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு 7 ஏக்கர் வரனாலும் நீங்கள் பாய்க்கலாம். ஒரு பண்ணைக்குட்டையிலையோ அதோட ஒரு 30 அடி 40 அடி கிணத்துலேருந்து எடுத்து பாய்ச்சிங்கன்னா ஒரு 7 ஏக்கர் வரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சு, ஏன்னா அந்த பண்ணைக்குட்டையில் வந்து மோட்டரை டைரெக்டாக உள்ளே வைக்க போச்சில் வந்து மோட்ரு டேமேஜ் பண்ண அந்த ஷீட்டை டேமேஜ் ஆக்கிடக்கூடாதுன்னு அது மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஏணிப்படி மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து மோட்டரை வச்சுருந்துருப்போம். ஸோ ஃப்யூச்சரில் மெயின்டைன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த பண்ணைக்குட்டையை நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் பூலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்கள் இடங்களில் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும், நல்ல முறையில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது நம்ம ஃபோரம் ட்ரைவு. இந்த ட்ரைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி வரும். அது போக வந்து இதில் வந்து மொபைல் ஆன் ஆஃப், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்துடும். இந்த 3 HPலேருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி வருதுன்ட்டு. அது போக இதை வந்து நாங்கள் பைப் லைனில் அடைச்சி அங்கேயும் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்.
ஒரு 1000 அடிக்கு அந்த சைடும் தண்ணி வந்து நல்ல ப்ரெஷராகவே வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 5 ஏக்கருக்குமே சொட்டு நீர் மாதிரி போட்டு விவசாயம் பார்க்குறதுக்காண்டி தான் இந்த பர்பஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி பைப்லைன் எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.